எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் பற்றி பேச போகிறதில்ல. நாளைக்கு ஒரு வேளை இது மாதிரி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் நாம் ஸ்விங்குக்கு இந்த ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணலாம். அதை பற்றி நான் போக போகிறோம். இது கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது எதுவுமே உங்களுக்கு ப்ரைஸ் இது மாதிரி வந்தால் நம்ம வாங்கலாம். நம்மளோட மெத்தட் ஹேஸ் பர் த அவர் மெத்தட். ஓகே, இது வந்துட்டு எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை, டிப்ஸ் இல்லை, கால்ஸ் இல்லை. ஓகே, முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி நான் இது வந்துட்டு ஒன்று இந்த டெலிகிராமில் இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக வேல்யூ பயங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 20th மேலே ஆல்ரெடி இது நம்ம ஹேஸ் பர் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே ப்ரைஸ் வந்தப்போ நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது மாதிரி வந்தால் நாம் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்விங்குக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்திருக்கு. ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே கீழே வந்திருக்கு. கீழே வரும்போது நம்மளுக்கு இங்கே வாங்கக்கூடாது. ஓகே, வாங்கணுன்னா இங்கே ஃபஸ்ட்டு அப் சைடில் போகணும், அப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரணும். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்கேஸ் ப்ரைஸ் வந்துட்டு 794 மேலே ஓப்பன் ஆகணும். ஓகே, அது மேலே ஓப்பன் ஆகணும், க்ளோசிங்கோ அது மேலே கொடுக்கணும். இன்கேஸ் இந்த ப்ரைஸோட கீழே எதனா ஓப்பன் ஆகுனா நாம் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இன்கேஸ் இது ப்ரைஸ் வந்து இது மேலே ஓப்பன் ஆகி இங்கே ஒரு க்ரீன் கேண்டல் வந்தால் இது ஒரு ஸ்விங்குக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது கீழே ஓகே, இது கீழே வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு இதில் ட்ரேட் பண்ணலாம். இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்துட்டு எஸ்பிஐ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு டாக்டர் ரெட்டி கூட சேம் பேட்டர்னில் இருக்குது. ஓகே, சேம் பேட்டர்லனா ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே இந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் அபவ் போயிருக்கு. அபவ் போனால் நம்ம எப்போ வாங்க போகிறதில்ல, நம்மளோட ஸ்விங் மெத்தடில். ஆனால் இப்போ ப்ரைஸ் வந்துட்டு கீழே வந்துருக்குது. கீழே வந்துட்டு மேலே இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இங்கே தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது நாளைக்கும் இன்கேஸ் நாளைக்கு இந்த ப்ரைஸ் வந்து இதோட இந்த ப்ரைஸ் 1315 மேலே ஓப்பன் ஆகி இது மேலே க்ளோஸ் கொடுத்தா, இன்கேஸ் இப்போது இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனால் விக் இப்படி வந்தாலும் ஓகே, எந்த பிரச்சனை இல்லை. இது நம்மளோட என்ட்ரி ஆகும், கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகும். ஓகே, இது கூட நாளைக்கு இது மாதிரி ப்ரைஸ் வந்தால் நாம் இந்த ஸ்டாக்ஸில் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரி ஸ்விங் ட்ரேடிங்காக நாம் பிளான் பண்ணலாம். அதே மாதிரி இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இது கீழே வந்து ஓப்பன் ஆகி இது மேலே வந்து க்ளோஸ் கொடுத்தா நாம் வாங்கக்கூடாது. ஓகே, நம்மளோட ஹேஸ் பர் த ட்ரேடிங் ரூல் பிரகாரம் இது வாங்கக்கூடாது. இந்த ப்ரைஸ் இருக்குது, இந்த லைன் இருக்குல்ல 1315 கீழே ஓப்பன் ஆகி இது மேலே கொடுத்தாலும் இது மாதிரி க்ரீன் கேண்டல் கொடுத்தாலும் நாம் வாங்கக்கூடாது. எப்போ ப்ரைஸ் வந்து இது மேலே ப்ரைஸ் 1315 மேலே ஓப்பன் ஆகிருக்கணும். ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் கொடுக்கணும். இதே மாதிரியில் ஆக்சுவலி சின்ன கேண்டல் ஓட்டுன இது வந்து க்ரீன் கேண்டல் க்ளோஸ் இருக்கணும். லோ போனால் இங்கே வரலாம், ஆனால் ஓப்பன் மட்டும் கண்டிப்பாக இது மேலே இருக்கணும். இப்படி வந்து டாக்டர் ரெட்டியில் கூட மறுபடியும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம பிளான் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி லூப்பின் கூட இப்போது வெரி இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு லூப்பின் ஆல்ரெடி நான் இது கொடுத்துருக்கோம். இது செகண்ட் என்ட்ரி. இது ஃபஸ்ட் என்ட்ரி வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் இதே மாதிரி ப்ரைஸ் இங்கேயும் வந்து க்ரீன் கேண்டல் க்ளோஸ் ஆகுனா இது மறுபடியும் நம்மள என்ட்ரி ஆகும், கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகும். ஓகே, இது எதனால் உங்களுக்கு சொல்கிறேன்னா ப்ரைஸ் வேரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சம்டைம்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. அப்போது நம்மளோட ரிஸ்க் எப்பயும் சின்னஸாக இருக்கணும். ஓகே, ரிஸ்க் எப்பயும் நம்மளோட ரிஸ்க் வந்துட்டு லோ இருக்கணும். லோ இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் ஜூனில் மட்டும் வந்து வாங்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வாங்கினா நம்மளோட லோ வந்துட்டு இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இன்கேஸ் இங்கே வந்திருக்கும் போது இங்கே வாங்கும் போது நம்மளோட ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரைட், ஸோ அதனால தான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஜூன் முதல்ல மார்க் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரும்போது ரிஸ்க் என்னாகும், கம்மியாகும், ரிஸ்க் லோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரிஸ்க் நான் கம்மியாக எடுக்கிறேன்ட்டு இங்கே வச்சுட்டு நான் வந்துட்டு இது கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஏன்னா இது நம்மளோட பையிங் ஜூன் இல்லை. அது பையிங் ஜூனில் வரும்போது ரிஸ்க் கம்மியாகும். அப்போது நம்ம என்ட்ரி இங்கே எடுத்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைக்கணும். அப்போ தான் இது கேப்சர் பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் இது மாதிரி ரிஸ்க் ஹை இருந்துச்சுன்னா இந்த ட்ரேடை மிஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு பிளான் பண்ணலாம்.
அதே மாதிரி லூப்பினில் கூட இன்கேஸ் இங்கே வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் செட்டப்ஸ் மூலமாக நிஃப்டி 50 வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ப்ரைஸ் சேம் மெத்தட், சேம் எவ்ரிதிங் இஸ் சேம். என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துச்சு. ஓகே, கீழே வந்து மேலே போய் அப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட்க்கு நம்மளுக்கு என்ட்ரி. இது எப்படி மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ ஒன்று செப்பரேட்டாக போடுறேன். ஆனால் இது கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ். உங்களுக்கு ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இது எந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. இன்கேஸ் அப்படி வந்தால் நீங்கள் அது வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பாருங்கள். ஓகே, மறுபடியும் இதே மாதிரி வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.